இரவில் சாகரிடம் பேசி அவனை அழைத்துச் செல்வது என்ற தீர்மானத்துடன் மருத்துவரிடம் சென்றாள். அலுவலகம். அடையாளம் தெரியாத மனிதன் அவளை மறைந்திருந்து கவனிப்பதிலிருந்து அலுவலக நேரத்துக்கு பின் எக்காரணம் கொண்டும் பின் தங்குவதில்லை என்று தீர்மானித்திருந்தாள் அவள். அதன்படியே எல்லோரும் கிளம்பி செல்லும் பொழுது அவளும் சென்று விடுவாள். இப்பொழுதெல்லாம் அவளுடைய பார்வை அவளை அறியாமலேயே கதவோரம் சென்று அந்த அடையாளம் தெரியாத மனிதனை அச்சத்துடன் தேடுவது வழக்கமாயிற்று. அன்று அப்படி நேருகையில் மூடியிருந்த கண்ணாடி கதவுகளுக்கு அப்பால் அந்த உருவம் தெரிந்தது. அப்பொழுது மாலை மணி 5 ஆகியிருந்தது. அலுவலக ஊழியர் ஒவ்வொருவராக கிளம்பி சென்று கொண்டிருந்தனர். ஒவ்வொருவராய் கதவை திறந்து கொண்டு செல்கையில் அந்த உருவம் விலகி நின்று வழிவிட்டது. ஆனால் மறையவில்லை. அலுவலகம் காலியாகும் முன்னர் அந்த மனிதனை பிடித்துவிட வேண்டும் என திவ்யா எழுந்தாள். கதவை நோக்கி நடந்தாள். கதவை திறந்து அந்த உருவத்தின் முன்னால் போய் நின்றாள். அந்த மனிதன் அவளை கண்டும் ஓட முயற்சிக்கவில்லை. அசையாது நின்றான். யார் நீ? யாரை பார்க்கணும் என்று திவ்யா கேட்டாள். அந்த மனிதன் வயது 50 கடந்திருந்தான். தலைமயிரும் சர்வமின்றி முகத்து முடிகளும் இருந்தன. உடல் காய்ந்திருந்தாலும் முகம் மட்டும் உப்பி ஊதி அவன் ஒரு விடாக்குடியன் என்பதை தெரிவித்து கொண்டு இருந்தது. குடிகாரன் என்றாலே அருவருப்பு கொள்பவள் திவ்யா. நாட்டிலும் வீட்டிலும் நடக்கும் குற்றங்களில் பெரும்பான்மையானவை இந்த குடியினால் விளைபவை என்று நம்பினாள் அவள். குடிபோதை மனதையும் மூளையையும் மயக்கி கட்டுப்பாடுகளை தளர்த்தி விடுகின்றது. கட்டுப்பாடு இல்லாத மனிதன் மிருகமாகி செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் தயக்கமின்றி செய்து விடுகின்றான். நீ நீ திவ்யா தானே? இந்துமதியின் மகள் தானே என்று கேட்டான் அவன். ஆமா, ஆனா நீ யார்? உன்னை எனக்கு தெரியாது. அலுவலகத்தில் தான் தனியாக இல்லை என்று உணர்வு கொடுத்த தைரியத்தில் அவள் அதட்டி கேட்டாள். ஆனால் அவன் அளித்த பதில் அவளுடைய தைரியத்தை ஓட விரட்டி விட்டது. நம்ப முடியாமல் அவனை பார்த்தவள் திகைத்தாள், தடுமாறினாள். என்ன என்று அலறினாள். அவன் மீண்டும் சொன்னான், நான் உன் அப்பா சேகர். திவ்யா கதவின் சட்டத்தில் கையை ஊன்றி தன்னை சுதாரித்து கொண்டாள். ஏன், எனக்கு அப்பா இல்லை என்றாள் கடைசியாக. அப்பா இல்லாம பிறக்க முடியாது. அவன் ஏளனத்துடன் கேட்டு சிரிப்பது போல் இருந்தது. நான் உங்க அப்பா தான். பிறந்த குழந்தை கண் திறந்ததும் தந்தை தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நான் உன் அப்பா என்று. இங்கே திவ்யா பிறந்து 24 வருடங்களுக்கு பிறகு சேகர் தன்னை தந்தை என்று அறிமுகப்படுத்துகின்றான். திவ்யா திகைப்பின்றி மீளாமல் அவனை பார்த்தபடி நின்றிருந்தாள். இந்த ஆள் சொல்வது உண்மைதானா? இவன் என் தந்தைதானா? ஒருவேளை இவன் சொல்வது உண்மையாக இருக்கலாம் தான். அவளுக்கு தான் பெற்றவனின் முகம் நினைவில் இல்லையே. நீ என் அப்பாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று சீறினாள் திவ்யா. என்னை மடிமேல தூக்கி வச்சு கொஞ்சிருக்கியா? விளையாட்டு காட்டியிருக்கியா? என் சாப்பாட்டு செலவு, படிப்பு செலவுகளை எல்லாம் செய்தியா? எனக்காக ஒரு துரும்பை அந்தாண்ட இந்தாண்டன்னு நகர்த்தனியா? எந்த ஆதாரத்தில் உன்னை என் தகப்பனை ஏத்துக்கிறது? படபடவென ஆத்திரத்துடன் மொழிந்தாள். அந்த மனிதன், அதாவது சேகர், குற்ற உணர்வு கொள்ளவில்லை. வெக்கி தலை குனியவில்லை. மாறாக காவி பற்கள் தெரிய சிரித்தான். அப்படியே உன் தாய் மாதிரியே பேசுற. பாயிண்டா? போ, எனக்கு அப்பா இல்லை, இங்கிருந்து போயிடு. சேகர் அசையவில்லை. நீ இப்போ வளர்ந்துட்ட, நிறைய சம்பாதிக்கிற. எனக்கு பணம் கொடு. தொண்டை வறண்டு கிடக்கு. எத்தனை நாளாச்சு தொண்டைய நினைச்சி. கொஞ்சம் பணம் தா திவ்யா. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு பார்க்கும் மகளை பற்றி விசாரிக்கவில்லை. அவனுடைய இன்னொரு மகனை பற்றி எதுவும் கேட்கவில்லை. தாலி கட்டிய மனைவி உயிருடன் இருக்கிறாளா, என்ன நிலையில் இருக்கிறாள் என்பதில் அக்கறை காட்டவில்லை. சி, இவனும் ஒரு தந்தை, இவனும் ஒரு கணவன் என்று அருவருப்புடன் முகம் சுளித்தாள் திவ்யா. பணத்துக்காக தான் வந்தியா?
அதானே, இது நாள் வரைக்கும் இல்லாத நினைவு என் அப்பனுக்கு எப்படி வந்ததுன்னு நினைச்சேன். யோ, என் முன்னால வராத. அலுவலகத்தை விட்டு போய் கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் அவர்களை திரும்பி பார்த்தனர். என்ன விஷயம் மிஸ் திவ்யா? எனி ப்ராப்ளம் என்று ஒரு ஊழியர் கேட்டார். அப்பொழுதுதான் தன் குரல் கோபத்தில் உயர்ந்திருப்பதை உணர்ந்தாள் அவள். நோ தேங்க்ஸ், நான் சமாளிச்சுக்குவேன் என்று அவரை அனுப்பிவிட்டு தன் எதிரே நின்று இருந்தவனை சற்றே இரைச்சலும் கோபமுமாய் பார்த்தாள். இவனை எப்படியாவது இங்கிருந்து அனுப்பி வைத்துவிட வேண்டும் என எண்ணியவள் தன் கைப்பையை திறந்து 3 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். இவ்வளவுதானா? இது எத்தனை நாளைக்கு போதும்? இன்னும் தா என்றான் அவன். இவ்வளவுதான், இனி இங்க வராத. இதுவே கூட உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு மேலே நடந்தாள் திவ்யா. ரவீந்திரன் அறையை கடந்து செல்கையில் அறை வாசலில் அவன் நின்று இருப்பதை கவனித்தாள். என்ன விஷயம் மிஸ் திவ்யா? யார் அந்த ஆள்? உங்களை மறை நின்று பார்ப்பது இவன்தானா என்று கேட்டான் அவன். இல்லை, ஆமாம் என்று தடுமாறினாள் திவ்யா. ரவீந்திரன் அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்து உரையாடலை அறகுறையாக கேட்கவே செய்தான். அவளுடைய முகபாவம் மீதியை சொல்லிற்று. தூண்டி துருவி கேட்பது சரியில்லை என்பதால் கட்டாயப்படுத்தி எதுவும் கேட்கவில்லை. பரவாயில்ல, சொல்ல விரும்பலனா சொல்ல வேண்டாம். ஏதாவது உதவி தேவைப்பட்டால் செய்யலாமனே தான் கேட்குறேன். மற்றபடி ஒன்றுமில்ல. நோ தேங்க்ஸ் சார் என்று பதில் சொல்லிவிட்டு அலுவலகத்தை விட்டு வெளியேறினாள் அவள். தியாகராஜன் தன் தொழிற்சாலையிலிருந்து வீட்டுக்கு வந்த பொழுது அவனுடைய கையில் புத்தக கட்டு ஒன்று இருந்தது. புதுசா புத்தகம் நிறைய வந்திருப்பதாக கடைக்காரர் சொன்னார். வாங்கிட்டு வந்தேன் என்ற தியாகராஜன் வசுந்தரா புத்தக கட்டை ஆவலுடன் பிரித்து ஒவ்வொரு புத்தகங்களாக எடுத்து பார்த்து பரவசம் அடைவதை கண்டு களித்தான். பொதுவாக பெண்கள் நகைக்கு ஆசைப்படுவார்கள், பட்டுப்புடவைக்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் வசந்தாவின் ஆசையோ அலாதியானது. அவள் நல்ல புத்தகங்களுக்கு ஆசைப்படுவாள். வெளியே எங்கேயாவது அழைத்துச் சென்றால் அவளுடைய கண்கள் புத்தக கடையேதான். ஏங்க, ஒரு நட பார்த்துட்டு போவோமா என்று அவனை இழுத்து கொண்டு புத்தக கடையினுள் நுழைவாள். இப்பொழுது அவள் ஒவ்வொரு புத்தகங்களாக பார்த்து கொண்டு இருக்கையில் அவன்தான் வாங்கி வந்திருந்த மல்லிகை சரத்தை அவளுடைய கூந்தலில் சூடினான். என்னங்க, தீபா வர நேரம், பார்த்துட போறா என்று சினிங்கினாள் வசுந்தரா. ஏன், பார்த்தா என்ன? அவளுக்கு தெரியாதா நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிறது என்றவன் திடீரென நினைவு வந்தவனாக, இன்னும் வரலையா அவ? மணி 7 போறது என்றான். 7? 6 6:15 வந்துடுவாளே என்று பதட்டம் அடைந்தாள் வசுந்தரா. வந்ததும் பசிக்கிறதுன்னு பரப்பாளேன்னு டிஃபன் செய்துக்கிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல என்றாள் குற்ற உணர்வுடன். ஃபோன் பண்ணி பார்க்குறேன். இந்த பொண்ணுக்கு தான் ஃபோன் செய்யணும்னு தோணல பாரேன் என்றவள் தன் அலைபேசியில் தீபாவின் எண்களை தட்டினான். அவுட் ஆஃப் ரிசர்வ்னு வருது. இவ சொல்லிக்கொள்ளாம எங்க போய் தொலைஞ்சா? உன்கிட்ட எதுவும் சொல்லலையா என்று கேட்டுக்கொண்டு இருக்கையில் தீபா வந்தாள். வந்துட்டியா? எங்க போயிருந்த இத்தனை நேரம் என்று அதட்டினான் தியாகராஜன். வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு என்று தடுமாறினாள் தீபா. முன்கூட்டியே தெரிவிக்கலாம்ல, அதென்ன ஸ்பெஷல்? வந்து அப்பா திடீர்னு எடுத்தாங்க, அதான். முன்கூட்டியே சொல்ல முடியல? 1 மணி நேரம் லேட்டா வந்திருக்க. இனிமே என்ன ஸ்பெஷல் கிளாஸ்னாலும் வீட்டில் சொல்லிக்காம தாமதிக்காம வேண்டாம், தெரிஞ்சுதா என்றான் தியாகராஜன் கண்டிப்புடன். ஃபோன் பண்ணி ஏன் தெரிவிக்கல? வந்து பேட்டரி டவுன். தீபாவின் பதில் ஏனோ வசுந்தராவை திருப்திப்படுத்தவில்லை. அவள் உண்மை பேசியிருந்தால் இத்தனை தடுமாற்றமும் தயக்கமும் ஏன்? இது நாள் வரை இல்லாத ஸ்பெஷல் கிளாஸ் திடீரென எப்படி வந்தது? அதுவும் முன் அறிவிப்பு இல்லாமல் ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பார்களா என்று பல கேள்விகள் அவளுள் சந்தேகத்தை கிளப்பின. தியாகராஜன் பக்கத்தில் இல்லாத சமயமாக பார்த்து அவள் தீபாவை அணுகி இதமாக கேட்டாள். இங்க பாருமா, பெத்தவங்க கிட்ட எதையும் மறைக்க கூடாது. என்னவானாலும் தைரியமா சொல்லு. ஏன் லேட்டாச்சு?
ஒண்ணுமில்லம்மா, ஸ்பெஷல் கிளாஸ் தான் என்றாள் தீபா. வசுந்தரா சந்தேகப்பட்டதைப் போல் தீபா பொய்தான் சொன்னாள். சரியாக 4வது நாள் சேகர் திவ்யா முன்னால் வந்து இழுத்து கொண்டு நின்றான். திரும்பவும் வந்துட்டியா? வரக்கூடாதுன்னு சொன்னல்ல என்று அடிக்குரலில் அவனை அதட்டினாள் திவ்யா. அவர்கள் பேசுவதை மற்றவர்கள் யாரும் கேட்டிடக்கூடாது என அவளுக்கு கவலையாக இருந்தது. யாராவது கேட்டால் இந்த மனிதனை யார் என அறிமுகப்படுத்துவது? அவளுடைய அச்சம் அவனுக்கு புரிந்தது. அதை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். அதான் அப்பவே கணிசமான தொகையை தர சொன்னேன். இத்தனூண்டு கொடுத்த. எத்தனை நாளைக்கு போதும் என்றான் சேகர் வெக்கம் கெட்டு. ஒரு காரியம் செய். மாசம் மாசம் இவ்வளோன்னு ஒரு தொகையை தந்துடு. அடிக்கடி வந்து தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று அதிகாரத்துடன் அதட்டலாக சொன்னான். அதை கேட்டு திவ்யாவுக்கு கோபம் வந்தது. நான் உனக்கு ஏன் தரணும்? நீ எங்களுக்கு தந்தியா? எங்களை வளர்த்தியா? எந்த அதிகாரத்தில் பணம் கேட்குற? உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போ இங்கிருந்து. இங்க ஒருபோதும் வராதே என்று கீழ்குரலில் அதட்டினாள். அவளுடைய பயம் அவனுக்கு பலத்தை கொடுத்தது. அவன் லேசாக சிரித்தான். தாராளமா போலீஸை கூப்பிடு. என்ன சொல்ல அவகிட்ட? ஏன் அப்பன் என்கிட்ட பணம் கேட்குறான்பியா? தகப்பன் தன் பெண்கிட்ட பணம் கேட்பது குற்றம்னு யாரும் ஒப்புக்க மாட்டாங்க. முரண்டு பிடிக்காம பணம் தா. எனக்கு இப்போ வேலை கூட இல்லை தெரியுமா? தனக்கு வேலை இல்லை என்பதை மிக பெரிய சாதனையாக நினைத்து அவன் பேசியது அவளுக்கு எரிச்சலை தந்தது. இவன் சொல்வது சரிதான். போலீசாரிடம் போனால் 4 சுவருக்குள் அடங்கியிருக்கும் குடும்ப விவகாரம் வெளியே வந்து நாரும். என்னை பெத்து போட்ட தோஷத்துக்காக உனக்கு வேணும்னா சோறு போட தயாரா இருக்கேன். நீ சொல்ற ஹோட்டல்ல உனக்கு 2 வேளை சோறு போட சொல்லி பணம் கட்டுறேன். ஆனா கையில ஒத்த காசு தரமாட்டேன் என்றாள் அவள். குடிப்பதுக்கு பணம் உங்க அப்பனா தருவான் என்று கேட்ட சேகர் தன் பேச்சிலிருந்த வினோதத்தை உணர்ந்து கடகடவென சிரித்தான். பிறகு சட்டென தன் சிரிப்பை நிறுத்தி கொண்டு, உன் பிச்சை சோறு எனக்கு வேண்டாம், பணம்தான் வேணும் என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நின்றிருந்தது ஆபீஸ் வராந்தாவில். எல்லோரும் திரும்பி பார்ப்பதைக் கண்டதும் திவ்யா ஷ் என்று அவனை எச்சரித்தாள். ஏன் இப்படி பணம் கேட்பது? பிச்சை இல்லையா? சொல்லு. ஆமா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். பெத்தவங்கிற மரியாதை இல்லாம என்ன வாப்போன்னு பேசுற? படிச்ச நீ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு படிக்கலையா? மனசால உயர்ந்தவங்கள தான் பெரியவங்க, வயசால இல்ல மிஸ்டர் சேகர். இது நீ பேசல, உன் அம்மா பேசுறாள். சரி, போனா போகட்டும். இப்ப எனக்கு பணம் கொடு, இல்லனா ஊரை கூட்டிடுவேன் என்று அவன் அவளை பயமுறுத்தினான். உண்மையில் திவ்யாவுக்கு பயமாக தான் இருந்தது. இந்த பிரகிருதியை, ஒரு குடிகாரனை தன் தகப்பன் என உலகத்துக்கு அறிமுகம் செய்ய அவள் விரும்பவில்லை. அதனால் தன் மரியாதை கெடும். தன் இவன் சொன்னபடி செய்து விடுவான். என்கிட்ட இப்போ பணம் இல்ல. மாச கடைசியில் பணம் எங்கிருந்து வரும்? இந்தா, இத வச்சுக்கோ என்று 100 ரூபாயை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அவன் எவ்வித கெலாட்டாவும் செய்யாமல் அதை பெற்றுக்கொண்டான். 1ஆம் தேதிக்கு அப்புறம் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு அகன்றான். தற்காலிகமாக நிம்மதி அடைந்த திவ்யா சிந்திக்கலானாள். இவன் இப்படி அடிக்கடி வந்து பணம் பிடுங்கி கொண்டால் என்ன செய்வது? அவளுக்கு கட்டுப்படியாகாது என்ற எண்ணத்தோடு ஏன் இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆத்திரமும் சேர்ந்து அவளை கோவப்பட வைத்தது. இதிலிருந்து எப்படி விடுவிப்பது என்று சிந்தித்து கொண்டிருந்தவளை மிஸ் திவ்யா என்ற அழைப்பு கலைத்தது. சிந்தனையிலிருந்து விடுபட்ட திவ்யா தன் எதிரே ரவீந்தர் நிற்பதை கண்டாள். வந்து ஒண்ணுமில்ல சார், நான் சமாளிச்சுக்குவேன் என்று தடுமாறினாள். ரவீந்தர் எதுவும் கேட்பதற்குள்ளாகவே அவள் உளறியது அவனுடைய சந்தேகத்தை வலுப்படுத்தியது. உங்க பர்சனல் விஷயத்தில் நான் தலையிடுவது சரியில்லைதான் தோணுறதால கேக்குறேன். இந்த ஆள் அடிக்கடி வந்து, ஆனா ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்பதா மிரட்டி பணம் பிடுங்கிட்டு போறானா? பிளாக்மெயில் செய்யறானா? என்னால் உதவ முடியும்னு தோணுனா தாராளமா சொல்லுங்க என்று ஊக்குவித்தான் அவன். பிளாக்மெயில் தான் செய்றான் சேகர்.
நான் உன் தந்தை என உலகத்துக்கு அலறி தெரிவிக்கப் போறேன் என்று பயமுறுத்தி பணம் பிடுங்குகிறான். ரவீந்தரிடம் சொல்லலாமா? அவனுடைய உதவியை பெறுவது சரியா? அவனே அவளை நெருங்க துடிக்கிறான். இந்த சமயத்தில் உதவி கேட்டு அவனை ஊக்குவிப்பது சரியாகுமா? என்ன யோசிக்கிறீங்க மிஸ் திவ்யா? ஒண்ணுமில்ல. உங்கள தொந்தரவுப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னால தனியா சமாளிக்க முடியும்னு நம்புறேன் என்றாள் திவ்யா தீர்மானத்துடன். ரவீந்தர் அவளை ஒரு சில நிமிடங்கள் பார்த்து கொண்டு நின்றான். பின்னர், சரி, உங்க விருப்பம் என்று சொல்லிவிட்டு அகன்றான். இத்தனை சின்ன வயதில் இவ்வளவு பாரங்களை தனியாக சுமக்க கஷ்டமாக தான் இருந்தது திவ்யாவுக்கு. அலுவலகத்தில் சேகர் வந்து இம்சை செய்கிறான் என்றால், வீட்டில் சாகர் வயிற்றில் புலியை கரைக்கிறான். யாரிடம் மனம் விட்டு பேசி ஆறுதல் பெற முடியாமல் அவள் தவித்தாள். இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப் போகிறேன் என்று அவளுக்கு திகைப்பாக இருந்தது. வெறுமன கலங்கி முடங்கிவிடக் கூடாது என நினைத்தாள் அவள். இந்த பிரச்சனைகளுக்கு எப்படியும் ஒரு முடிவு கண்டே ஆக வேண்டும் என எண்ணியவள் சாகரிடம் மீண்டும் பேசி எப்படியாவது மருத்துவ உதவி பெற அவனை சம்மதிக்க வைப்பது என தீர்மானித்தாள். அதன்படி அன்று மாலையே தன் தம்பியிடம் பேசினாள். பொருள் எடுத்துக்கொள்வதாக விளையும் தீமைகளை குறித்து பேசினாள். அதிலிருந்து அவனை எப்படி விடுவிக்க முடியும் என்பது பற்றி பேசினாள். இது விஷயம் யாருக்கும் தெரியப் போவதில்லை. உனக்கும் எனக்கும் மருத்துவருக்கும் மட்டுமே தெரியும். அதனால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை என்று எடுத்து சொன்னாள். சாகர், நான் உனக்கு ஆதரவாக பக்கபலமாக இருக்கேன். மனதில் எந்தவித தயக்கமோ அச்சமோ கொள்ள வேண்டியதில்லை. மருத்துவர் மூலம் உன்னை இதிலிருந்து விடுவிக்கலாம். உன் ஒத்துழைப்பு தான் தேவை. திவ்யா தனியாக புலம்பிக் கொண்டு இருந்தது போல் இருந்தது. அந்த அறையில் சுவர்களும் அலமாரியும் கட்டில் மேஜை நாற்காலிகளும் மௌனமாக அவளுடைய பேச்சை எதிரொலித்தன. அது போலவே சாகரின் செவிகளும் அவை மோதி திரும்பி வந்தன. அவனுடைய கவனம் எதிலும் பதியவில்லை. அவன் பரபரத்தான். வெளியே செல்ல துடித்தான். அவனுடைய கைகள் லேசாக நடுங்குவதை கவனித்தாள் திவ்யா. அவன் அந்த பொருள் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்து கொண்டாள். இப்பொழுது அவனை தடுத்து நிறுத்த முடியாது. பொருள் எடுப்பவர்களால் அதை திடீரென நிறுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வந்துதான் நிறுத்த முடியும் என்பதை அவள் எங்கோ வாசித்திருக்கிறாள். அவள் தான் எடுத்து வைத்திருந்த பொதியலில் ஒன்றை அவனிடம் கொடுத்தாள். இதற்காக தானே வெளியே போக துடிக்கிற? இந்தா, வெளியே எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அறைக்கு வெளியே வந்தாள். கதவை சாத்திவிட்டு அங்கேயே நின்றாள். அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மளமளவென வழிந்தது. கடவுளே, எங்களுக்கு உதவி செய்யும். தனக்கு உதவுகிறவனுக்கு தான் கடவுள் உதவுவார் என்பது திவ்யா தெரிந்திருந்த விஷயம்தான். கடவுள் மனிதனுக்கு மூளையை கொடுத்திருக்கின்றார். அதன் மூலம் இயக்க உடல் அவயங்களை கொடுத்திருக்கின்றார். மனதில் அளவில்லாத சக்தியை கொடுத்திருக்கின்றார். இத்தனை சௌகரியங்களையும் பெற்றிருந்தும் அவைகளை உபயோகிக்காமல் வெறுமன கடவுளே கடவுளே என்று அவனுடைய கால்களை பிடித்து கொண்டு கதறினாள். அவனும் தான் என்ன செய்வான்? கடமையை செய், பலனை நான் தருவேன் என்ற ஆண்டவனின் உறுதிமொழியை மனிதன் இத்தனை சுலபமாக மறந்து விடுவது ஏன்? திவ்யா மறக்கவில்லை. தன் பிரச்சனைகளை தீர்க்க எல்லா வழிகளிலும் முயற்சி செய்தாள். இப்பொழுது அவள் முன்னால் பூதகரமாக நின்று பயமுறுத்துபவை இரண்டு பிரச்சனைகள். ஒன்று சேகர், மற்றொன்று சாகர். இரண்டையும் முறைப்படுத்தினால் முதலில் தீர்க்கப்பட வேண்டிய முக்கிய பிரச்சனை சாகர். அவள் மனத்தளராமல் தன் தம்பியிடம் இதமாகவும் தயமாகவும் தினமும் பேசினாள். ஆனால் செவிட்டு காதில் சங்கு ஊதனார் போல் என்றொரு பழமொழி உண்டல்லவா? அது போலதான் திவ்யாவின் கெஞ்சல் சாகரின் செவிகளில் விழவே இல்லை. அவன் அந்த பொருளின் பழக்கத்திலிருந்து மீள விரும்பவே இல்லை. திவ்யா தளர்ந்து போய்விடவில்லை. வெற்றி கிடைக்கும் வரை முயற்சி செய்து என்று அவள் தீர்மானித்து கொண்டாள். ஆனால் எந்த வகையில் இனி முயற்சி செய்வது என்பதுதான் புரியாமல் திகைப்பாக இருந்தது. மருத்துவரோடு கலந்து பேசினாள். இத்தனை எடுத்து சொல்லியும் அசைய மாட்டேங்கிறான் டாக்டர். என்ன சொல்வதுன்னு புரியல. எப்படியும் என் தம்பியை இந்த பழக்கத்திலிருந்து மீட்டே ஆக வேண்டும். உங்க அப்பா பத்திய உண்மை அவனுக்கு தெரிஞ்சு உங்க அம்மா மேல உள்ள கசப்பு அவனுக்கு மாறணும். குழந்தைகளின் உலகமே வீட்டில்தான் அறிமுகமாகுது, வீட்டில்தான் தொடங்குது.
தாய் தகப்பன் இருவருக்கும் இடையே பரஸ்பர அன்பும் மரியாதையும் இருக்கும் வீட்டின் சூழ்நிலையில் வளரும் குழந்தைகள் மன ஆரோக்கியத்துடன் வளர்கிறார்கள். இல்லையேல் அவங்க பெத்தவங்கள மட்டுமல்லாது தம்மையே வெறுக்கிறார்கள். உலகத்தையும் வாழ்க்கையையும் வெறுக்கிறார்கள். ஒருவன் தன்னை தன் குடும்பத்தை நேசிக்கும் பொழுதுதான் அவனால் நியாயமாக வாழ்க்கையை சந்திக்கும் வலுவின்றி கெட்ட பழக்கங்களில் நடந்து கொள்ள முடிகிறது. இல்லைனா இப்படிதான் அந்த பொருள் என்று நாச சக்திகளிடம் அடைக்கலம் தேடுகிறான். மருத்துவர் சொல்வது உண்மைதான். ஆனால் ஏன் இப்படி ஆனான் என்று அலசி கொண்டிருப்பதை விட எப்படி அவனை இந்த நரகத்திலிருந்து மீட்கலாம் என்பதில் கவனம் செலுத்துவதுதான் இப்போதைய தேவை. ஆயினும் ஏன் என்ற மூலம் தெரிந்தால்தானே பிரச்சனையை தீர்க்க வழி கிடைக்கும் என்று நினைத்த திவ்யாவுக்கு சேகரின் நினைவு வந்தது. எந்த தகப்பனுக்காக இப்படி கசப்பை குடித்து கொண்டு வாழ்கிறாயோ அந்த தகப்பன் அதற்கு லாய்க்கு தானா என்று பார். அவனுடைய லட்சணத்தை பார் என்று அவன் முன்னால் இவனை கொண்டு போய் நிறுத்தினாள். திவ்யாவின் மனம் சட்டென பிரகாசம் அடைந்தது. 1ஆம் தேதிக்கு பிறகு பணம் கேட்டு பிறகு சேகர் வரதான் போகிறான். இந்த தடவை ஆவலுடன் அவனுடைய வரவுக்காக காத்திருந்தாள் திவ்யா. தேதி நெருங்கியது. 2ஆம் தேதியும் கடந்தது. 3ஆம் தேதியும் மடிந்தது. 4ஆம் தேதியும் விடிந்தது. சேகர் வரவில்லை. சுற்றும் முற்றும் கவனமாக பார்த்துவிட்டு காரில் ஏறி ஜன்னலின் நடுப்பக்கம் அமர்ந்தாள் தீபா. ஏன் இப்படி பயந்து திங்குற என்று சிரித்த அவனை பார்த்து, யாராவது பார்த்துட போறாங்களேன்னு தான் என்றாள் அவள். நான் பயப்படுறேனா என்றான் அவன் பெருமையுடன். நீ ஆண் பிள்ளை, உன்னை யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. இன்னும் நம் நாட்டுல ஆண் பெண் பேதம் இருக்கத்தானே செய்யுது. சரி சரி, லெக்சரை தொடங்கிடாத. ஆண் பெண் சமத்துவம் சம உரிமை பேச்செல்லாம் என் மூளையில நல்லாவே பதிய வச்சுட்ட. நீ வாயை திறந்தாலே நீ பேச தொடங்கும் முன் அந்த ரெக்கார்டு ஓடத் தொடங்குது என்றான் அவன் கேலி சிரிப்புடன். அதுதான் நான் சுனில். ஆண் பெண் சமத்துவத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவள் நான். நாளை நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நீ என்ன 2ஆம் தரமா நினைச்சு நடத்தினா நான் பொறுத்துக்க மாட்டேன். இப்பவே நல்லா யோசிச்சு முடிவெடு. நாளை இவளை போய் கட்டிக்கிட்டோமேன்னு வருத்தப்படக்கூடாது என்றாள் தீபா.